Well, I think You're all hypocrites. I'm a Microsoft worker, and I do not consent to 50,000 Palestinians. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நம் அனைவருக்கும் தெரியும் காசாவிலே இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. கடந்த மார்ச் 18 முதல் இன்று வரை அங்கே மரணிக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை ஏற்கனவே மரணித்தவர்களினுடைய எண்ணிக்கை சதவீதத்தை விட அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை இன்றைய தினம் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் காசா மக்களுக்கு சார்பாக உலகத்தில் ஆங்காங்கே பல இடங்களில் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராகவும் பல போராட்டங்கள் இன்றைய தினம் நடந்திருக்கிறது. குறிப்பாக வாஷிங்டனில் அமெரிக்காவினுடைய அதிபருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த போராட்டத்தில் அதிகமான யூதர்களும் குறிப்பாக யூத குழந்தைகளும் கிறிஸ்தவர்களும் அவர்களோடு இணைந்து இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டார்கள். பல பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக என்னதான் போராட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் அவர்களுடைய காதுகளுக்கு இவ்வாறான போராட்டங்கள் எட்டாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எப்போது இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்று முதல் இவ்வாறான பல போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் இதுவரைக்கும் எந்த பிரயோஜனங்களும் இதற்கான முன்னெடுப்புகளும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். மைக்ரோசாப்ட் நிறுவனத்திலே பணிபுரியக்கூடியவர்களோடு அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அந்த மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண் திடீரென்று எழுந்து அங்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளிடம் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். மைக்ரோசாப்ட் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் இருந்து இப்பொழுது விலகி சென்று விட்டது. நாங்கள் எங்களுடைய தொழில்நுட்பத்தை மனிதர்களை கொல்லக்கூடியவர்களிடம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இன்று பாலஸ்தீன மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் எங்களுடைய தொழில்நுட்பம் அதற்கு உதவியாக இருக்கிறது. இதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனையோ பாலஸ்தீன குழந்தைகளும் அங்கு இருக்கக்கூடிய அப்பாவிகளும் எங்களுடைய தொழில்நுட்பத்தால் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கட்டாயம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தனி ஒரு நபராக அங்கே தன்னந்தனியாக அவர்களிடத்திலே கேள்வி கேட்டும் ஒரு விடயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய அன்றாடம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எவ்வளவு தூரம் பல மாற்றங்களை மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, காசா மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் தொழுது துஆ செய்து கொள்ள வேண்டும்.